ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பண்ணா நிஞ்சா ஒரு கோஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இவ்வளோ நாளாக நீ ஆளையே காணும் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோவில் ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லாமல் கிளிப்ஸு மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். என்னென்ன சில வீடியோவில் கிளிப்ஸ் ஆட் பண்ணால் காப்பிரைட்லாம் கொடுப்பாங்க. இந்த எபிசோடு பண்ண நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு ஹிந்தியில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் தமிழில் நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். பட் நம்ம 1 by 1 எல்லா கார்ட்டூனோட கோஸ்ட் எபிசோட்ஸும் போட்டு விட்டுருக்கோமே. சரி, நிஞ்சா டோரோடும் போடுவோம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நமக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம கேணிச்சு படிக்கிற ஸ்கூலை காட்டுறாங்க. அங்கே இருந்த கொய்க்கி சார் ஒரு பேய் கதை சொல்லிட்டு இருக்காரு. சில வருஷமா நம்ம ஸ்கூலில் அமானுஷமான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் ஸ்கூல் படிக்கட்டு ஒன்று எக்ஸ்ட்ராவா மாறுது. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல்ல இருக்கிற அந்த பியானோ தன்னை தானே வாசிக்குது, ஆளே இல்லாமல். 3வது விஷயம் என்னென்னா, அவங்க ஸ்கூல் கோரிடோர் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. 4வது விஷயம் என்னென்னா, அவங்க ஸ்கூல் ஸ்கெலட்டன் தன்னை டான்ஸ் ஆடுது டெய்லி ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, 5வதுன்னு சொல்ல வரும்போது 5வது பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூலில் பழைய ஸ்டூடெண்ட்ஸோட ஆவி நடமாடிட்டு இருக்குன்னு சொல்லுவார். இதெல்லாம் உண்மையை நம்புனீங்களா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு மொட்டை வந்துடுவார். மொட்டையை பார்த்தோன்னே நம்ம கொய்க்கி சார் அங்கேயே மயக்க அடிச்சு விழுந்துருவார். என்னன்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு, அதனால மணி அடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. பார்த்தா கொய்க்கி சார் மயக்கம் போட்டு கிடக்கிற பட் என்ன வாத்தி சாஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் ரிப்போர்ட் கார்டை சைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்ம கொய்க்கி சார். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் இருக்கும்போது அந்த கெமுமாக்கி ஹமாரா நம்ம கெனிச்சியோட ரிப்போர்ட் கார்டு எடுத்து ஒழிச்சு வச்சிருவான். ராத்திரி நேரத்தில் அந்த கெனிச்சி சூசு போறக்காக கீழே இறங்கி வருவான். என்னடா இந்த நேரமா பாட்டு லைட்டா ஆஃப் ஆயிடுச்சுன்னு கெனிச்சி பயந்துட்டு கீழே வரும். ஹட்டோரியா அவங்க எல்லாருமே இங்கே நிற்பாங்க. ஸோ ஹட்டோரி எப்போ என்னான்னு அப்போ கெனிச்சி சொல்லுவான், எனக்கு பயமாண்டு சூசு வந்த அப்படின்னு. கெனிச்சி சொல்லுவோம் எல்லாருமே சேர்ந்து பாத்ரூம் போலான்னு. ஷின்சோ சிசுமாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்துல தான் இருப்பாங்க. ஸோ ஹட்டோரி இவங்கெல்லாம் திருத்தவே முடியாது, பயந்தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருப்பாங்க. ஒரு வழியா சூசுலாம் முடிச்சுட்டு 3 பேரும் வெளில வராங்க. வெளில பார்க்கும்போது அவங்க அம்மா மேக்கப்போட நின்று பார்த்து இவங்க 3 பேரும் பயந்துருவாங்க. அப்பதான் அவங்க அம்மா, நான் தான்ப்பா மேக்கப் போட்ட ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேரும் பயந்து அடிச்சிருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்து கெனிச்சோட அம்மா கேட்பாங்க, ரிப்போர்ட் கார்டு கொடுக்க கெனிச்சு யூனிக்கோட அம்மா இப்பதான் கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, கெனிச்சு நான் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சோ ஷிமாரை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறோம். பின்னாடி நம்ம கெம்மாக்கியும் கியும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸ்டெப்ஸ் எண்ணிட்டு போகணும், நம்ம கேங் எண்ணிட்டே போவாங்க. எண்ணிட்டு போய் கடைசியில் அவங்களுக்கு ஷோக்கு 9 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு, பார்த்தா 10 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா பட் கெமுமாக்கி கியோனா பண்ணிருப்பாங்க. அங்கேருந்து பயந்து அடிச்சுட்டோன்னு நம்ம கேங் பண்ணா மியூசிக் ரூம் வழியா போறாங்க. பார்த்தா ஆளே இல்லாம பியானோ தானா வாசிக்குது. பார்த்தா அவங்க பயந்து அடிச்சுட்டு ஓடுனா இங்க கெமுமாக்கி கியோன்னு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அங்க என்ன பேசிருக்காங்க பயத்துல, அது டெட் எண்டா இருக்கணும், நீ பாரு சிஷி மாறும் அந்த வழி டெட் எண்டா இல்லையானு அப்படின்னு சொல்லி போறக்கே பயப்படுறானுங்க. இன்னொரு வழியில போறதுக்கு அப்படின்னு எல்லாரும் ஒன்னா சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறா அந்த மாதிரி அங்கே பண்ணா ஒரு வழி இருக்கும். ஸோ இது பார்த்தா நம்ம கேங்க தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம கெமுமாக்கி தான் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி. ஓகே, அடுத்த ஸ்கெலட்டன் மாதிரி வேஷம் போட்டு அவங்கள பயமுறுத்தலாம்னு சொல்லி நம்ம கியோவும் கெமுமாக்கியும் போய் பார்த்தா அவங்க உண்மையில ஸ்கெலட்டன் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. இதை பார்த்து கியோ பயப்படுற, எப்போ போஸ் நீங்க அங்கே போனீங்க பார்க்கும்போது போஸ் சொல்ற, அது கெமுமாக்கி சொல்றேன், கியோ நீ எப்போ போனேன்னு. ஸோ 2 பேரும் பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. பார்த்தா நம்ம ஹட்டோரி தான் இப்படி பண்ணியிருக்கான். கெமுமாக்கி பயத்தில் கத்துற சவுண்ட் நம்ம கேங் கேட்கும். என்னடா ஏதோ பையன் கத்துற சவுண்டு கேட்குறேன்னு பார்க்கும்போது நம்ம கெமுமாக்கி ஸ்பீடாக ஓடி கெனிச்சு அடிச்சிருவான். என்னன்னு கெனிச்சு எல்லாம் எந்திரிச்சு பார்க்கும்போது தெரியல, அடா கெமுமாக்கி நீயா அப்படி இந்த பக்கம் பார்க்கும்போது நம்ம ஹட்டோரி பண்ணா ஸ்கெல்டன் வேஷம் போட்டு ஓடி வருவான். அப்புறம் நான்டா ஹட்டோரின்னு சொல்லிட்டு கெமுமாக்கியே ட்விஸ்ட் கொடுத்துருவான். ஏன் கெமுமாக்கி இப்படி பண்ணி எல்லாம் திட்டிட்டு இருக்கும்போது கெமுமாக்கி சோரி கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம்ல கியூ சொல்லுவான், அங்கேருந்து ஏதோ வருதுன்னு. அதை பார்த்து எல்லாமே பயந்து மறந்துருவாங்க. அப்போ கெனிச்சு சொல்லுவான், அது ஓல்டு ஸ்டூடெண்டோட ஆவின்னு. நிஞ்சாட்டோ நம்ப மாட்டான். கெமுமாக்கி உன்னோட பிளான் டானின்னு சொல்லும்போது ஹட்டோரி அவனோட கேண்டில் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணும்போது அதே அவங்களோட கொய்க்கி சாரு. அப்போ கெமுமாக்கி கேட்கறது, இது எங்கேயும் கேட்ட வாய்ஸ் மாதிரியா இருக்கேன்னு பார்த்தா நம்ம கொய்க்கி சாரு. அவங்க கொய்க்கி சார் ஸ்கூல்ல ரவுண்ட் போயிட்டு இருப்பாரு. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, மூடியே கெடுத்துட்டீங்களே, நான் கஷ்டப்பட்டு ரவுண்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹட்டோரி சோரி சார் சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க. ஷின்சோ தண்ணி விட்டு அவங்கள சரி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ பண்ண எல்லாருமே சொல்லுவாங்க, சாரே பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சாரை கிண்டல் பண்ணும்போது நம்மக்குள்ளேயே இருக்கட்டும் சொல்லுவாங்க. ஹட்டோரி சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு இல்லைன்னு தேங்க எதுவும் உண்மை இல்லைன்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். அடுத்து நான் என்ன நிஞ்சா ஹட்டோரி ரியல் லைஃப் மூவி போடலான்னு இருக்கேன். நீங்க என்னன்னு கமெண்ட்ல. ஓகே கைஸ், பாய்.